My dear students, this is Class 12 Maths, Chapter 6, Exercise 6.1, question number 4 பார்க்க போகிறோம். Prove by vector method that the diagonals of a rhombus bisect each other at right angles. அதாவது ABCD ஒரு ரோம்பஸ், இந்த ரோம்பஸில் AC and BD are the diagonals. இது ரெண்டு தான் இந்த ரோம்பஸில் diagonals. ஓகேவா? இந்த ரெண்டு diagonalஸும் ஒன்று வெட்டிக்கிற இடத்துல 90 டிகிரி கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு ப்ரூவ் பண்ணோம். ரெண்டாவது வந்து கரெக்டாக சமபாதியாக ஒன்று வெட்டிக்குது. அதாவது OA ஈக்குவல் டு OC, ஆல்சோ OB ஈக்குவல் டு OD. இந்த ரெண்டு விஷயத்தை ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. புரியுதாப்பா உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, diagonals intersect at 90 degree அதை நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க. டு ப்ரூவ் AC வெக்டார் டாட் BD வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுன்னா ரெண்டும் 90 டிகிரியில் வெட்டிக்குது. ஓகேவா? ஸோ இப்போ AC வெக்டார் பாருங்கள், இது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருது, இது ரெண்டும் சேம் டைரெக்ஷன். கவனிச்சிங்களா? இது வந்து ஆப்போசிட்டில் வருது. அப்போ ஏசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் அப்படின்னு எழுதலாம் டயக்ராமேட்டிக்கலி. அதே போல் இன்னொரு டயக்னல் இருக்கு இல்லையா, பிடி வெக்டார் ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, இது வந்து ஆப்போசிட்டில் வருது. அப்போது பிடி வெக்டார் ஈக்குவல் டு பிசி வெக்டார் ப்ளஸ் சிடி வெக்டார். நீங்கள் டயக்ராமேட்டிக்லி பாருங்கள், இது வந்து பிடி வெக்டார் ஆப்போசிட்டில் வருது. இப்போது இது ரெண்டும் சேம் டைரெக்ஷன். பாருங்கள், பிசி வெக்டார் அண்டு சிடி வெக்டார் வந்து சேம் டைரெக்ஷன். அண்ட் ஆல்சோ ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிடி வெக்டார் அப்படின்னு எழுதலாம். நீங்கள் டயக்ராம் கவனிங்க. ஏபி வெக்டார் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது, பட் சிடி வெக்டார் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. அப்படி இருக்கச்ச ஏபி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் சிடி வெக்டார் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டேட்டாலாம் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஏசி வெக்டார் டாட் பிடி வெக்டார் ஈக்குவல் டு டாட் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். புரியுதாப்பா? ஸோ ஏசி வெக்டாருக்கு இங்கே என்ன எழுதி வச்சுருக்கேன், ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் டாட், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், பிடி வெக்டாருக்கு பதிலாக பிசி வெக்டார் ப்ளஸ் சிடி வெக்டார். ஓகே, இப்போது எய்தர் நீங்கள் இந்த சிடி வெக்டாருக்கு பதிலாக மைனஸ் ஏபி வெக்டார் கூட எழுதிக்கலாம். சேம் திங் வில் ஹேப்பன். இங்கே நல்லா கவனிங்க, நான் ஏபி வெக்டாருக்கு பதிலாக என்ன போட போகிறேன்னா மைனஸ் சிடி வெக்டார் போட போகிறேன், ப்ளஸ் பிசி வெக்டார். மீதெல்லாம் ஆஸ் இட் இஸ் காப்பி பண்ணிக்கிறேன். பிசி வெக்டார் ப்ளஸ் சிடி வெக்டார். ஓகே, இப்போது இதை கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறேன். அதாவது பிசி வெக்டார் மைனஸ் சிடி வெக்டார் டாட் பிசி வெக்டார் ப்ளஸ் சிடி வெக்டார். இப்போ நம்ம அந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போது பிசி ஸ்கொயர் மைனஸ் சிடி ஸ்கொயர், மறக்காமல் மாடு போட்டுக்கோங்க. அப்போ மாடு போடுறச்ச நம்ம வெக்டாரை ரிமூவ் பண்ணிடலாம். அதாவது பிசி ஸ்கொயர் மைனஸ் சிடி ஸ்கொயர் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிசியும் அந்த ரோம்பஸோட சைடு தான், ரோம்பஸ் இல்லையா? அப்போது 4 சைடும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ பிசி ஈக்குவல் டு சிடி. புரியுதாப்பா? அப்போ இங்கே என்ன வரும், ஈக்குவல் டு 0. ஒரு நம்பர்லேருந்து அதே நம்பரை கழிக்கும்போது நமக்கு என்ன வரும், 0 கிடைக்கும். புரியுதா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஏசி பர்பெண்டிகுலர் டு பிடி. ஓகேவா? ஸோ இங்கே எழுதிக்கலாம், தேர்ஃபோர் diagonals are at right angle அல்லது diagonals intersect each other at 90 degree. ஓகேவா? ஸோ ஒரு விஷயத்தை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரும்.
அடுத்து என்ன சொல்லணும்னா நம்ம பைசெக்ட் ஈச் அதர். புரியுதா? ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி வெக்டார் ஈக்குவல் டு பிசி வெக்டார், அதாவது மாட் எடுக்கும்போது அந்த சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும், அதாவது அப்சல்யூட் வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் நான் 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் இருக்கிறதா எடுத்துக்கிறேன் சைட்ஸு. ஸோ அந்த மாடுலஸ் வேல்யூ எடுக்கும்போது 3 ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா பாருங்கள் ஒரே டைரெக்ஷன் தான், ஏபி வெக்டார் பிசி வெக்டார் அண்டு சிடி வெக்டார். இப்போ நான் இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார். ஓகேவா? இப்போ இதை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் போத் சைட். அப்போ ஏபி வெக்டார் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி வெக்டார் ஸ்கொயர். ஓகே. ஆல்சோ இப்போ இவங்க ரெண்டு பேர் எடுத்துட்டா அதே போல் பிசி வெக்டார், அதான் மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சிடி வெக்டார். கரெக்டாக? இதையும் நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கும்போது ஸ்கொயர் போத் சைட். அப்போ என்ன ஆகிடும்? பிசி வெக்டார் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிடி வெக்டார் ஸ்கொயர். ஓகே. இப்போது ஃபர்தராக இங்கே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அதாவது இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஓஏ வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி வெக்டார் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஓசி வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் ஓபி வெக்டார் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். பார்த்திங்கன்னா ரெண்டு சைடில் இதை கட் பண்ணிக்கலாம். அப்போ ஓஏ வெக்டார் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓசி வெக்டார் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போது ஸ்கொயர் பண்ணும்போது அந்த வேல்யூவை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அதாவது ஓஏ ஈக்குவல் டு ஓசி ஸ்கொயர், ஓஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓசி ஸ்கொயர், ரெண்டு பக்கம் ரூட் எடுக்கிறச்சா ஓஏ ஈக்குவல் டு ஓசின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ சிமிலர்லி we can prove OB equal to OD. ஸோ இதே போல் நாம் இதையும் ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? therefore diagonals bisect each other. ஸோ அவங்க கேட்ட ரெண்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.